இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஏறக்குறைய 21 வாரங்கள் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்த வாரத்திலிருந்து நான் வெளியே போகிறபடியால் ஒரு விடுமுறைக்காக என்னுடைய மகளிடத்தில் செல்லுகிறபடியால் 1-2 வாரங்கள் நான் இருப்பதில்லை. ஆனால் என்னுடைய மகன் கர்த்தர் சித்தமானால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பற்றி தொடர்ச்சியாய் உங்களுடைய மத்தியில் பேசுவார் என்று நம்புகிறேன். இடையிடையே நான் சென்னைக்கு வந்தால் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து பேசுவேன். இன்றைக்கு நாம் கடைசியாக மகிமையின் தேசம் என்று அழைக்கப்படுகிற த க்ளோரி லேண்ட் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். பலரும் பரலோகத்தை மோட்சம் என்று அழைக்கிறார். மோட்சம் என்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் ஒரு முறை கூட வரவில்லை. அது கர்த்தருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? உள்ளே நுழைந்த உடனே நம்மை பிரமிக்க செய்வது பரலோகத்தின் மகிமை. அந்த மகிமை தான் பரலோகம் முழுவதிலும் இருக்கும். பூமியில் ஒரு சூரியனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சூரியன் ஓரளவு வெளிச்சத்தை இந்த பூமிக்கு கொடுக்கிறது. பகல் நேரம் மட்டும்தான் கொடுக்கிறது, இரவு நேரத்தில் அது வெளிச்சம் கொடுப்பதில்லை. ஆனால் பரலோகத்துக்கு ஒரு சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. பரலோகத்துக்கு ஒளி கொடுக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவே. சூரியனும் சந்திரமும் பரலோகத்தின் மகிமையுமாய் இருப்பார். அவருடைய மகிமை அண்ட சராசரங்களும் பிரகாசிக்கக்கூடிய மகிமையாய் இருக்கிறது. மனுஷனுடைய மகிமை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கலாம். யோசேப்பு சொன்னார், என் தகப்பனாரிடத்தில் போய் எகிப்தில் எனக்கு இருக்கிற மகிமையை குறித்து சொல்லுங்கள் என்று சொன்னார். நேபுகாத்நேச்சர் சொன்னார், நான் என்னுடைய மகா மகிமையின் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அகஸ்வேரு ராஜா 180 நாளளவும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். சாலமோனை பற்றி வேதம் சொல்லுகிறது, சாலமோன் தன்னுடைய மகிமையிலும் சர்வ மகிமையிலும் இந்த காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறது போல அவர் உடுத்தினதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய மகிமை வேறு, தேவனாகிய கர்த்தருடைய மகிமை வேறு. தேவனுடைய மகிமையை ஒரு விசேஷமான எபிரேய சொல் மூலமாய் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அந்த மகிமைக்கு பெயர் ஆண்டவருக்கு பெயருக்கு மட்டுமே, ஆண்டவருக்கென்று மட்டுமே வைத்திருக்கிற மகிமைக்கு ஷெக்கனா மகிமை என்று சொல்வார்கள். ஷெக்கனா மகிமை என்றால் என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய கற்பனை கண்களிலே 1000 டன் எடையுள்ள கோல்டு அப்படியே உருக்கி தக 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 தகன்னு மின்னும்படி அவ்வளோ உருக்கி வைத்த அந்த 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 மகிமை எவ்வளோ பெரிதாக இருக்குமோ அதுதான் அவருடைய சாயல். அவருடைய சாயலே மகிமை பொருந்தினதாய் இருக்கும். பழைய பாட்டிலே அது ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் அந்த ஷெக்கனா மகிமையால் நிரம்பி இருக்கும். நீங்கள் பரலோகத்து போய் எந்த இடத்தை பார்த்தாலும் அது விதவிதமான மகிமையாக இருக்கும். ஒரு வைரத்தில் பல முகப்புகள் இருக்கின்றன. பிரகாசமான ஒளியில் அந்த விலையேற பெற்ற வைரத்தை பிடிக்கும்போது ஒரு பக்கம் ஜோதிமயமான ஒரு பச்சை அப்படியே மின்னி கொண்டிருக்கும். கொஞ்சம் அந்த வைரத்தை திருப்பினால் அழகு கோல்டன் எல்லோ அப்படியே பிரகாசித்து கொண்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் திருப்பினால் இளம் சிகப்பு வயலட். திருப்ப 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 பல நிறமாய் இருந்தாலும்
அந்த நிறத்திலே ஒரு மகிமை. பரலோகம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையால் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு தர்ற ஜீவ கிரீடத்தை பார்த்தாலும், உங்களுக்கு தர்ற வாசஸ்தலங்களை பார்த்தாலும், அப்பார்ட்மெண்ட்டை பார்த்தாலும், எல்லாம் மகிமை. எல்லா பொருட்களிலும் ஒரு மகிமை. அந்த மகிமை தான் பரலோகம் முழுவதும் நிரம்பி இருக்கும். உங்களையே நீங்கள் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, உங்கள் குடல் சிறுகுடல் எல்லாம் தெரியாது, ஃபுல்லாக மகிமை தான் நிரம்பி இருக்கும். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்த போது முழுக்க மகிமைதான் அவர்களை மூடி இருந்தது. சரீரம் வழியே தெரியவில்லை, முழுக்க முழுக்க மகிமை. பாவம் செய்த போதுதான் சாத்தான் அந்த மகிமையை உறிந்து கொண்டு போய்விட்டான். அதற்கு பிறகு அந்த முழு மகிமை நம்ம எப்போது அடைவோம்? மகிமை தேசத்துக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வருகை இருக்கும்போது 2 கொரிந்தியர் 3:18 வாசித்தால், அந்த எக்காலம் சத்தம் தொனிக்கிற அந்த வினாடி நேரத்தில் உங்களுக்குள்ளே மகிமையான மாறுதல்கள் ஏற்பட்டு, அந்த குறித்து வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். அப்பொழுதுதான் இந்த சரீரம் முற்றிலும் மாறி, அப்பொழுதுதான் முற்றிலும் பிரகாசமான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு நிலைமை. நாம் மறுரூபப்படும்போது நமக்கு மாம்சம் இருப்பதில்லை, இரத்தம் இருப்பதில்லை. கர்த்தர் உடுத்தியிருக்க அந்த மகிமை நம்மை அப்படியே மூடும். அந்த நேரம் நாம் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பார்க்க முடியாது. ஒரே தேவனுடைய மகிமை. அந்த மகிமையின் மேல் மகிமை அடையும் போது நம்முடைய கால்கள் பூமியில் இனிமேல் நிற்கப் போவதில்லை. அந்த மகிமை உங்களை உயர்த்தி 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 பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறது. நான் பரலோகத்துக்கு போனதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் ஒன்றை எனக்கு மறக்க முடியாது. என்னுடைய தகப்பனார் எங்களுடைய கிராமத்தில் மரிக்கப் போகிறார் என்று எனக்கு தெரியாது. நன்றாகத்தான் இருந்தார். ஒரு இரவு எனக்கு ஒரு சொப்பனம், திரும்ப திரும்ப ஒரே சொப்பனம் வந்து கொண்டே இருந்தது. பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு பெரிய படிக்கட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த படிக்கட்டு பொன் துகளால், ஒரு மகிமை, பொன் துகளால் செய்யப்பட்டு பரலோகத்தை எட்டுகிற வரையிலும் காற்றில் அப்படியே மிதந்து கொண்டிருந்தது அந்த படிக்கட்டு. நம்ம போல வெயிட் உள்ளவங்க அதை கால் வச்சு ஏற முடியாது. ஒரு ஆவிதான் ஏறி போக முடியும் என்று நான் எண்ணினேன். என்ன ஆச்சரியம், அந்த படிக்கட்டு பரலோகத்துக்குள்ளே நுழைகிற இடம் வரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு ஒளி வீசினது. என்னால் வர்ணிக்கவே முடியாது. பல பல வண்ண ஜாலங்கள், பல பல நிறங்கள். அதுதான் மகிமை என்று எண்ணினேன். இன்றைக்கு என்ன விவரித்து சொன்னாலும் என்னால் சொல்லவே முடியவில்லை. அந்த மகிமையை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இரவு முழுவதும் அந்த பரலோக வாசல் திறந்திருந்தது. படிக்கட்டு பரலோகத்து போகிறது. அதே சொப்பனம் வந்து கொண்டே இருந்தது. ஆகவே தான் காலையில் எழும்பி நான் முழங்கால் படிட்டு, என்ன ஆண்டவர் இந்த சொப்பனம் எனக்கு ஒன்று புரியலையே. அப்போதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய தகப்பனை நான் மகிமையிலே சேர்த்து கொள்ளுவேன். அவருக்காகத்தான் இந்த படிக்கட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் நினைத்தேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன, நல்லா தானே எங்கள் அப்பா கிராமத்தில் இருக்கிறார். இல்லை 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 இல்லை, நீ நேராக உடைய ஊருக்கு போ, உன்னுடைய தகப்பனாரை நீ பார்க்க வேண்டும். உடனே 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 அந்த நேரம் என்னுடைய மனைவி நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள்.
முதல் குழந்தை பிறக்க போகிறது, நாளையோ மறுநாளிலோ குழந்தை பிறக்கக்கூடும் என்று டாக்டர்கள் சொல்லி கொண்டிருந்த வேளையில் மனைவியை பார்த்து சொன்னேன், எங்கள் அப்பாவை பார்க்க போய் தானே ஆகணும், வேறு வழியில். உனக்கு வேண்டிய பணத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், எப்படியோ பிரசவம் பார்த்து உங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க இல்லையா, கவலைப்படா, நான் போகிறேன்னு போயிட்டு போன உடனே என்னுடைய தகப்பனார் என்னை கட்டி பிடித்தார், அழுதார். சாப்பாட்டு மேஜையில் நாங்கள் 2 பேரும் எதிரெதிரே உட்கார்ந்தோம். நான் நினைத்தேன், எங்கள் அப்பா நல்லா தானே இருக்கிறாரு, ஏன் இந்த சொப்பனை வந்தது? சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அப்பா சொன்னார், நேற்று இயேசுநாதர் என்னை பார்க்க வந்தார். ஒரு அழகு வேனில் வந்தார். வேனில் இருந்தது யார் என்றால் எனக்கு தெரிந்த மரித்து போன பரிசுத்தவான்கள். அந்த வேனை ரோட்டில் நிறுத்திவிட்டு என் அருகில் வந்தார். வந்தவர் வானாதி வானம் கொள்ளாத அளவு அவ்வளோ பெரியவராய் பெரிய மகிமையோடு கூட நின்றார். சொல்லிவிட்டு அழுதார், ஆண்டவர் இவ்வளவா என்னை நேசிக்க நான் ஏமாத்திரம். சிறு வயதில் என்னை ரட்சித்தார், பவரெல்லாம் பாதுகாத்தார். அவருடைய மகிமை என்ன மகிமை, இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தார் என்று அழுதார். அப்போதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனமும் தகப்பனார் கொடுத்த தரிசனமும் ஒன்றுதான். நான் ஊருக்கு போய் இறங்கி சில மணி நேரங்களுக்குள்ளாக என்னை கூப்பிட்டார், ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான பாடல்களை பாடு, அப்படியே மகிமைக்குள்ளே போய்விட்டார். பல செய்திகள், பிரசங்க செய்திகள் உண்டு, சுவிசேஷ பிரசங்க செய்திகள் உண்டு, எழுப்புதல் செய்திகள் உண்டு, பரிசுத்தத்தை குறித்த செய்திகள் உண்டு, கன்வென்ஷன் செய்திகள் உண்டு, சில வருகையின் செய்திகள் உண்டு. ஆனால் பரலோகத்தை குறித்த செய்திகள், மகிமை குறித்த செய்திகள், என்றென்று வாழப்போர் அந்த நித்திய ஸ்தலத்தை குறித்த செய்திகள் எங்குமே கேட்கப்படுகிறதில்லை. சில மரித்தவங்க வீட்டில் போனால் கூட 1-2 செய்திகள் தான் பரம எருசலேமை குறித்து, பரலோகத்தின் மேன்மையான வாழ்க்கை குறித்து நாம் கேட்கிறோமே தவிர சாதாரணமாக அதை யாரும் அவ்வளவாய் பேசுவதில்லை. சில சாவு வீட்டுக்கு போனால் நிறைய பொய் புழுகிறத அங்கே பார்க்கலாம். பரலோகத்தில் அவர் இப்படி இருக்க போகிற. ஒரு வாடகை வீட்டில் பல வருஷங்கள் நாங்கள் குடியிருந்தோம். அந்த ஓனர் ஒரு கிறிஸ்டியன், நல்லா தண்ணி அடிப்பார், ஆனால் கிறிஸ்டியன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரெடியாக பைபிளும் கீர்த்தனை பாமால எல்லாம் தூக்கிட்டு ரொம்ப பயபக்தியாகி போவார். சாயங்காலம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு பாட்டில் பிராண்டி இருக்கும் அல்லது சாராயம் இருக்கும். அவருடைய நாய் பக்கத்திலே உட்காந்துருக்கும். ஒரு ஈஸ்டரில் உட்காந்துருப்பார். பக்கோடா அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பார். அதை பக்கோடா சாப்பிட்டு அதை தண்ணி அடிச்சுட்டே இருப்பார். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா அவர் சிரிப்பார். அந்த குடி போதையில் என்ன செய்கிறோன்னு தெரியாமலே சிரிச்சிட்டே இருப்பார். குமரி போனாலும் சிரிப்பார், பார்த்து கிளவி போனாலும் சிரிப்பார். அவருடைய எல்லா பல்லாம் ஹீ ஹீ ஹீன்னு எல்லா பக்கமும் திரும்பிகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஓவராக தண்ணி போட்டு செத்தே போனார். ஆகவே அவருடைய அடக்காரான எங்கள் ஓனர் தான். நாங்கள் மாடியில் இருக்கோம், அவர் கீழே இருக்கிறார். அவருடைய வீட்டு முற்றத்தில் ஒரு அழகான ஞாபகார்த்த கூட்டம் நடந்தது. அந்த ஐயர் சொன்னார், என்ன சொன்னார், நான் அந்த ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்ச முகமாகவே இருப்பார். பிலிப்பியர் அதாங்க சொல்லியிருக்கு, 4 நாளில் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சந்தோஷமாக இருக்கிற லீலி புஷ்பந்தான் பரலோகத்துக்கு தேவை என்று இந்த லீலி புஷ்பத்தை ஆண்டவர் கொய்து கொண்டு பரலோகத்துக்கு போய்விட்டார். மனசில் நினைச்சேன், என்ன அப்பட்டமான புழுக்கு, ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், அந்த தெருவுக்கே தெரியும்.
ஆனாலும் அப்படி சொல்கிறார். நிறைய இடத்துல ஆகா ஓகோன்னு புகழ்வாங்களே தவிர சத்தியத்தை பேசுவதில்லை. ஜனங்களை மரணத்துக்கு ஆயத்தப்படுத்துவதும் இல்லை. வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெரிய நித்திய மகிமையான தேசம் இருக்கிறது. 2 நித்தியங்கள் இருக்கின்றன. 1 கோடான கோடி வருஷங்கள் நாம் கடந்து வந்துவிட்டோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீபமாய் இருந்தோம். நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று நீதிமொழி 20:27 வாசிக்கிறோம். ஒரு கூட்டம் தேவதூதர்களை உண்டாக்கினார். ஏதோ ஒரு காலத்தில் மனுஷனை உண்டாக்கினார். ஆதாம், ஏவாள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் பிறந்தாங்க. நம்முடைய டைம் வரும்போது மேலே இருந்த ஆவியை ஒரு தாயின் வயிற்றில் வைத்து இந்த பூமிக்கு ஆண்டவர் நம்மை அனுப்பினார். ஒரு பெரிய நித்தியத்திலிருந்து கொஞ்ச காலம் பூமியில் வாழ்ந்து அடுத்த நித்தியத்துக்கு நாம் போக போகிறோம். கொஞ்ச காலம்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. அடுத்த நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் அந்த மகிமை தேசத்தில் மகிமையின் ராஜாவோடு கூட நாம் வாழ்வோமா, அல்லது நித்தியத்தை இழந்து போய் பாதாளத்தில் அக்கினி கடலோட பாவிகளோடும் அக்கிரமக்காரரோடும் பிசாசுகளோடும் சாத்தானோடும் அங்கே கிடக்க கூடுமா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் அதை நமக்கு நிர்ணயிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சிறு வயதில் இருக்கும்போது வீட்டில் இந்த வண்ணத்தி பூச்சி வளர்ப்பது எனக்கு ஒரு ஹாபி. எருக்கஞ்செடி என்று ஒரு செடி எங்களுடைய கிராமத்தில் உண்டு. ஒரு சீசனில் அந்த வண்ணத்தி பூச்சி வந்து அந்த இலையின் கீழே முட்டையிடும். கொஞ்ச நாள் கழித்த உடனே அந்த முட்டையிலேருந்து சின்ன புழுக்கள் எழும்பி வரும். அப்போது அந்த ஒரு 10-15 இலையோடு ஒரு பெரிய சாக்லேட் பிஸ்கட் டின்னுக்குள்ளே அதை போட்டு தினமும் புது புது இலைகளை பறித்து போட போட இரவும் பகலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். இலையை சாப்பிட்டுட்டே இருக்கும். இலை ஒரு நாள் நல்லா முதிர்ந்த போது அது ஒரு கூட்டு புழுவாக அதே பிஸ்கட்டின்ல மேலே கூடு கட்டி அப்படியே அசையாமல் ஒரு கூட்டு புழுவாக அப்படியே தொங்கி கொண்டே இருக்கும். இந்த அந்த சின்ன புழு இலையை சாப்பிடுவது போல தான் நம்ம விடாமல் சோத்தையும் தோசையும் பூரியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அது கூட்டுப்புழுவாக தொங்குறது போல இந்த சரீரம் கல்லறைக்குள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறது. கூட்டுப்புழு அசையாமல் கிடக்கிறது போல பிப்பிப்பீர் அந்த எக்கால தொனி வரைக்கும் நம்ம கல்லறைக்குள்ளே இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தருடைய வருகை வரும்போது இந்த கூட்டுப்புழு வெடித்து அழகான பட்டர்ஃப்ளை வெளியே வருகிறது. இந்த புழுவுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. புழுவுக்கு 1000 கால்கள் இருக்கும். புழு வாயை வச்சு கடிச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த வண்ணத்தி பூச்சியுடைய வாய் வித்தியாசமானது. அது இலத்தலையை சாப்பிடாது. அது இந்த தேனைத்தான் குடிக்கக்கூடியது. அது ஒரு சின்ன இலைக்குள்ளே ஒரு செடிக்குள்ளே முடங்கி கிடப்பதில்லை. உலகெல்லாம் அது பறந்து செல்லக்கூடியது. அவருடைய தோற்றம் வித்தியாசம், 100க்கு 100 அது வித்தியாசமானது. புழுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அதுபோல தான் நாம் பரலோகத்துக்கு போகும்போது நமக்குள்ளே ஆண் என்று பெண் என்று இருப்பதில்லை. நம்ம எல்லாம் இயேசுவை போல மாற்றப்படுவோம். இயேசுவை போல மாற்றப்படுவோம். அந்த பரலோகத்தில் எங்கு பார்த்தாலும் மகிமை. தேவ தூதர்களை பார்த்தா மகிமை. கேராபீன்கள் சேராபீன்களை பார்த்தா மகிமை. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்தா முழுக்க 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 மகிமை. நான் நினைக்கல பரலோகத்துக்கு போனாலும் நம்ம 6 அடி உயரமாக இருப்போம்னு நினைக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு 60 அடி உயரமாவது மகிமையோடு இருப்போம் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். மகிமையானது எல்லாவற்றிலும் காவல் உண்டாயிருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பரலோகத்தை நீங்கள் பார்த்தா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர்.
பிதாவாகிய தேவன் மகிமையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் முதலில் கல்தேர் தேசத்தில் உள்ள காரானூரிலே இருந்தபோது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார் என்று அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய முழு மகிமையோடு ஆபிரகாமுக்கு தரிசனமானார். தரிசனமாகிவிட்ட பிறகு பரலோக மகிமையை காண்பித்தார். தனக்காக ஆண்டவர் கட்டி எழுப்பியிருக்கிற புதிய எருசலேமை காண்பித்தார். ஒரு நகரத்தை அவர்களுக்காக ஆயத்தமாக்கினாரே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும்போது பரலோக காட்சியை, மகிமையின் தேசத்தின் காட்சியை ஆபிரகாமுக்கு முழுக்க காண்பித்தார். முதல்ல தன்னை மகிமையின் தேவனாக ஆண்டவர் காண்பித்தனால அவனுடைய ஊரை விட்டு, தன்னுடைய ஜனத்தை விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போவது அவருக்கு ரொம்ப எளிதான காரியமாக இருந்தது. தனக்கு வரப்போகிற சந்ததியெல்லாம் மகிமையான நட்சத்திரங்களாய் அவர் கண்டார். ஆதியாகமம் 15:5 சொல்லுகிறார், ஆபிரகாமே வானத்தை அண்ணார்ந்து பார். வானத்தை என்றால் வெறும் வானம் அல்ல, பரலோகத்தை அண்ணார்ந்து பார். அந்த மகிமையின் தேசத்தை அண்ணார்ந்து பார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற மகிமையோடு பரலோகத்தில் இருப்பார்கள். உன்னுடைய சந்ததியெல்லாம் எந்த நட்சத்திரங்களோடு இருக்கிறது என்றால் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமான இயேசுவோடு கூட பரலோகத்தில் நீ அமர்ந்திருப்பாய். உன் சந்ததி பரலோகத்தில் மகிமையுள்ள நட்சத்திரங்களைப் போல அமர்ந்திருப்பார்கள். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். தேவன் அவருக்கு அதை நீதியாக எண்ணினார் என்று ஆதியாகமம் 15:5-6 சொல்லுகிறது. பிதாவை எப்போது மகிமையின் தேவனாக பார்க்கிறோம். சங்கீதம் 24:7 சொல்லுகிறார், வாசல்களே உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உங்களுடைய வாழ்க்கையில் உட்பிரவேசிப்பார். பூமியில் உங்களுடைய உள்ளத்தை மகிமையின் ராஜாவுக்கு திறந்து கொடுக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கென்று பரலோக அந்த மகிமையின் தேசத்தை திறந்து தருவார். பூமியில் ராஜாதி ராஜா உங்களுக்குள்ளே மகிமையோடு வருகிறது ஒரு ஆரம்பம். அதனுடைய முடிவு என்ன? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ராஜாதி ராஜா உங்களை மகிமைப்படுத்தி மகிமையின் ரூபமாகி கொண்டு போவார். பாருங்கள், 2 பேர் திருமணம் செய்கிறார்கள். 2 பேர் ஒன்றாய் கணவனும் மனைவியாய் இணைகிறார்கள். ஒருவருடைய விந்து மனைவிக்குள் செல்லுகிறது. ஒரு ஜீவன் அங்கே உருவாகிறது. 10 மாதங்கள் அந்த ஜீவன் தாய் வயிற்றிலேயே வளருகிறது. உள்ளேதான் இருக்கிறது. 10 மாதங்கள் உள்ளேதான் இருக்கிறது. வெளிப்படும் போது ரொம்ப அழகான பிள்ளை உருவாகிறது. தாயுடைய சாமர்த்தியத்தினால் அது உருவாகிவிட்டதா? தாயுடைய முயற்சினால் தலைக்குள்ளே எண்ணற்ற கம்ப்யூட்டர்கள், மூளை, கண்ணு, வாயெல்லாம் உருவானதா? இல்லை. கர்த்தர் அந்த குழந்தையை வயிற்றிலே உருவாக்கினார். அதுபோலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, எனக்குள்ளே வாரும், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்க வேண்டாம், நான் வாசலை திறக்கிறேன், எனக்குள்ளே வாரும். அப்போது நமக்குள்ளே ஒரு மகிமையின் துளி நம் இருதயத்தில் வைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே அந்த மகிமை துளி வளர்ந்து ஒரு உள்ளான மனுஷன் தேவ சாயலாக நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கிறான். எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு குழந்தை வெளிப்படுவது போல பரலோகத்தில் ஒரு குழந்தை நாம் அங்கே வாசனம் பண்ணும்படி கர்த்தர் அதை மாற்றி தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் மகிமையின் தேவன், மகிமையின் ராஜா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இந்த இயேசு அவருடைய மகிமைக்கு ஒப்பானவர்.
அவருடைய மகிமையின் தன்மையானவர். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், 1 யோவான் 1:14-16 அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம். இயேசுவும் மகிமையின் ராஜா. ஆகவே தான் மறுரூப மலைக்கு போன போது மத்தேயு 17:3 இயேசு கிறிஸ்துவுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாதபடி வெண்மையாய் மாறினது. அந்த மறுரூப மலையில் அவர் இருந்தபோது ஏற்கனவே மகிமையடைந்து மகிமையின் தேசத்தில் இருந்த மோசே அங்கே இறங்கி வந்தார். மகிமையோடு இருந்த எலியா அங்கே இறங்கி வந்தார். மகிமையில் இருக்கிறவர்களோடு இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாய் மகிமை அடைவதை குறித்து அவர்கள் சம்பாஷித்தார்கள். பிதா மகிமையின் தேவன், இயேசுவன் மகிமையின் தேவன். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அவரும் மகிமையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். 1 பேதுரு 4:14 ஆவியானவரை குறித்து சொல்லும்போது அவர் மகிமையின் ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை மகிமை மேல் மகிமை அடை செய்கிறவர். வேதத்தில் 4 முக்கியமான படிப்படியாய் முன்னேறக்கூடிய காரியங்கள் உண்டு. முதலாவது கிருபையின் மேல் கிருபை. யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 2வதாக பலத்தின் மேல் பலன். சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே அந்த மகிமையின் தேசத்திலே காணப்படுவார்கள். 3வது வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரலோக தேசம் மகிமையின் தேசம் மட்டுமல்ல, அது பரிசுத்தவான்களின் தேசம். பரிசுத்தம் உள்ளவர்களால் நிரம்பியிருக்கிற ஒரு தேசம். அங்கே உள்ள எல்லாமே பரிசுத்தமானது. தீட்டுள்ளதும் அருவருப்பான ஒன்றும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். அது பரிசுத்தவான்களுடைய தேசம். கடைசியாக முதல்ல சொன்னேன் கிருபையின் மேல் கிருபை, 2வது பலத்தின் மேல் பலன், 3வது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், 4வது மகிமையின் மேல் மகிமை. ஒரு லெவல் மகிமையிலிருந்து அடுத்த லெவல். 1 மாதம் கழிந்தது, கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டது. இன்னும் மகிமை, இன்னும் மகிமை, இன்னும் மகிமை, இன்னும் மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல மகிமை. 1 மாடியிலிருந்து 2வது மாடி செல்லுகிறது போல, 2வது மாடியிலிருந்து 3வது மாடி செல்லுகிறது போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் பிதாவும் மகிமையின் தேவன், குமாரன் அவருக்கு ஒப்பான மகிமையில் இருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவரும் மகிமையின் தேவன். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து நம்முடைய அருகிலிருந்து மகிமையின் தேசத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து நம்மை மகிமை அடையும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். நான் அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்லுவது உண்டு. இன்றைக்கும் அந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் நிறைய அவருடைய பொக்கிஷ சாலையிலே நிறைய பொன் வெள்ளியெல்லாம் நிறைய வைத்திருந்தார். ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போய் ராஜா கேட்டார், எனக்கு 100 பானை வேணும், நல்லா மூடியோடு செய்து பானையும் மூடியுமா 100 பானை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டார். அவனும் போய் ராஜாவுக்கு 100 பானையும்
மூடிக்கும் சேர்ந்து விலைக்கரையும் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தார். இந்த ராஜா ஒரு பானையில் தனக்கு இருந்த வைரமெல்லாம் கொட்டினார், பொற்காசுகளை கொட்டினார், முத்துக்களை எல்லாம் கொட்டினார். பயங்கர விலையேறப்பட்ட அவ்வளவற்றையும் ஒரு பானைக்குள் வைத்தார். அதை ஒரு மூடியால் மூடிவிட்டார். எந்த பானையில் ராஜா வைத்திருக்கிறார்? ராஜாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. வெளி தோற்றத்தில் பார்த்தால் 100 பானையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே குயவன் செய்ததான், ஒரே மண் பானை. ஆனால் ஒரு மண்பானையில் அவருடைய பொக்கிஷம் எல்லாம் இருக்கிறது. இப்போ அந்த குயவன் வந்து, ராஜாவே ஒரு பானை 100 ரூபா தான் வாங்கினீர், 100 ரூபா தந்துடுறேன். அந்த ராஜா கொடுப்பாரா? ஒரு பானையை கொடுக்கவே மாட்டார். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யமெல்லாம் அதில் இருக்கிறது. ரோமர் 9:23 நம்மை ஒரு மண்பாந்தமாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்ம மேலே விழுந்த போது நம்மை கிருபையின் பாத்திரமாய் மாற்றினது. இந்த கிருபையின் பாத்திரத்துக்குள்ளே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் தெரியப்படுத்த சித்தமானார். ரொம்ப அருமையான வசனம் ரோமர் 9:23. இந்த மண்பாண்டத்தில் பெரிய பொக்கிஷமாக மகிமையின் ஆவியானவரை வைத்திருக்கிறார். 1 பேதுரு 4:14 படி இந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஆவியானவர் வந்து வாசம் பண்ண சித்தமானார். ஆவியானவர் வந்தபடியால் இந்த மண்பாட்டத்திலே ஆவியின் வரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆவியின் கனிகள் எல்லாம் அவருக்குள்ளே நமக்கு கிடைத்திருக்கிறது. பரலோக பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த கிருபையின் பாத்திரத்துக்குள்ளே மகிமையின் ஐஸ்வர்யத்தை வைக்க ஆண்டவர் சித்தமானார். அதே காரியத்தை 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது. இந்த மண் பாண்டத்திலே அந்த மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். தன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் இந்த மண் பாண்டத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மண் பாண்டத்தில் இந்த மகிமை வைக்க காரணம் என்ன? இந்த மண்பாட்டத்தில் வந்து பரிசுத்தாவியானவர் தங்குகிறதினுடைய காரணம் என்ன? நமக்குள்ளே தங்கி இருக்கிற இந்த மகிமையின் ராஜா நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவராய் மாற்றும்படிதான் அந்த பரலோக விருந்தாளி நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கியிருப்பது சும்மான காரியம், வேடிக்கையான காரியம் அல்ல. ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார். என்ன நோக்கம்? உங்களை பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றும்படி, மண்ணுக்குரிய உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அந்த மகிமையான தேசத்துக்கு அழைத்து செல்லும்படி, அதற்காகத்தான் அவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறார். படிப்படியாய் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்கள் என்றால் படிப்படியாய் ஆண்டவர் மகிமை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருந்தார். அவருடைய வஸ்திரம் எல்லாம் மகிமை. சாத்தான் பாவம் செய்து உரிந்து கொள்ளப்பட்ட போது நிர்வாணி என்று கண்டான். மகிமை அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. தேவனோடு உள்ள ஐக்கியம் முறிந்து போயிற்று. முன்பு போல பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளை தேடி ஆண்டவர் வரவில்லை. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை அவன் இழந்து போனான். ஏதேன் தோட்டத்தை இழந்தான். நித்திய ஜீவனை இழந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமை இழந்து போனான். பிறகு எந்த மனுஷனும் அவருடைய மகிமையை காணவே இல்லை. முதல் முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்தரத்துக்குள்ளே வந்து திடீரென்று ஆகாயத்தை நோக்கி பார்க்கிறார். மேகத்தின் மேல்
தேவனுடைய மகிமையை கண்டார். யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த மகிமையை முதலாவது கண்டது வனாந்தரத்தில். எகிப்தை விட்டு வெளியேறி ரட்சிப்புக்கு அடையாளமான பஸ்காட்டுக்குரிய இரத்தத்தை பூசி ஞானசாந்தத்துக்கு அடையாளமாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து இயேசுவையே சார்ந்திருக்கிற ஒரு வனாந்திர பாதையில் வந்த போதுதான் மகிமையை முதல் முறை அவர்கள் பார்த்தார்கள். இரண்டாவதாக அங்கே இருந்த மகிமை மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது மேகத்தில் காணப்பட்ட அதே மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து தங்கிட்டு. யாத்ராமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே அவர் காண்பித்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து அது நிரப்பினது. ஆதாம் ஏவாள் இருந்தது, வனாந்திரத்தில் மேகத்தின் மேல் மகிமை. மூன்றாவது ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை. நாலாவது சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, தேவ மகிமை இறங்கி வந்தது, தேவாலயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. தேவாலயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து சாலமோன் ஆலயத்தை இடித்து தள்ளினார். அந்த மகிமை ஆலயத்திலிருந்து வெளியே வந்தது. அந்த மகிமை எங்கே போனது? இயேசு கிறிஸ்து பிறந்த போது முழு மகிமையும் அவருக்குள் வந்தது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், இயேசுவை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அவரிலே கண்டோம், மருப மலையில் அவருடைய மகிமையை கண்டோம். அது நம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமையாய் இருந்தது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். விழா குத்தப்பட்ட போது அவருக்குள்ளே இருந்த மகிமை வெளியே வந்தது. விழா குத்தி ஜீவனும் புதிதமான ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணும்போது தேவாலய திரைச்சிலை மேலிருந்து கீழே 2ஆய் கிழிக்கப்பட்டது. தேவாலயத்துக்குள் இருந்த மகிமை, கிறிஸ்துவுக்குள் இருந்த மகிமை வெளியே வந்தது. வெளியே வந்த அந்த மகிமை எங்கே போனது? வேதம் சொல்லுகிறது, நாம் அபிஷேகம் பெறும்போது அந்த மகிமை நமக்குள்ளே வந்தது. அதுதான் ஒரு பானைக்குள்ளே வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை வைப்பது போல நம்மை ஆண்டவர் தம்முடைய ஆலயமாய் கண்டு அந்த பெரிய மகிமையை நமக்குள்ளே வைத்தார். இந்த மகிமை கர்த்தருடைய வருகையிலே நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து பரலோகத்தில் வாழ நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. நமக்குள்ளே தங்கி இருக்கிற மகிமை சாதாரண மகிமை இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. அதைத்தான் கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுவதுதான் அந்த ரகசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களை தன்னுடைய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு பாடுள்ள உலகம். ஆனால் பரலோக தரிசனத்தை இழந்து விடாதபடி நான் அந்நியரும் பரதேசியுமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் ஒரு மகிமையின் தேசத்தை கடந்து போகிறேன். உண்மையிலே என்னுடைய முற்பிதாக்கள் அங்கே பார்க்கும்போது என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என் தாய் மரிக்கும்போது
முன்னமே ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பா மரிக்கும்போது எனக்கு ஒரு சொப்பனத்தை தந்து ஊருக்கு ஓட உதவி செய்தீர். அப்பா என் மடியிலேருந்து மறிக்கும்படி எனக்கு உதவி செய்தீர். எங்கள் அம்மா மரிக்கும்போதோ நான் கூட இருக்கணும், நான் கூட இருக்கணும். எங்கேயாவது ஊழியத்துக்குன்னு திருநெல்வேலியோ பாம்பேயோ போயிடக்கூடாது, ஏதோ வெளிநாட்டு போயிடக்கூடாது. எங்கள் அக்கா சொல்லுவா, ஏய் திருட்டு ராஸ்கல், ராத்திரில் அப்பா சாப்பிட்ற சொப்பனத்தில் கண்டு எங்களுக்கு சொல்லாமல் யாக்கோபு எத்தன் மாதிரி அப்பாட்ட ஓடி போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டா. இப்படி நான் என்ன அடுத்த தடவை நீ ஏதாவது சொப்பனம் கண்டா அம்மா சாகும்போது எங்களுக்கெல்லாம் சொல்லணும், நீ மட்டும் போய் ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடாது. நான் சொன்னேன், நீ மிரட்டாத, அம்மா இறக்கும்போது நான் மட்டும்தான் இருப்பேன், நீ வரமாட்டா, ஜாக்கிரதையா இருந்துன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா 93 வயசு, நல்லா பாட்டு பாடி 3 நாளாக ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் நிறைஞ்சி நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி 3 நாள் கடைசி திடீர்னு எங்கள் அம்மா பார்க்க போகிறேன், மறிக்க போகிற ஒரு நேரமே மேல் மூச்சு கீழ் மூச்சு இழுத்துது. எங்கள் அக்காட்ட திட்டு வாங்குறதுக்கு முன்னால் உடனே எங்கள் அக்கா ஃபோன் பண்ணேன், அம்மா இறந்துறாங்க போல் இருக்கு, சீக்கிரமாக வா. 1 மணி நேரமாக காத்திருந்தேன். எங்கள் அக்கா நல்ல வேளை டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டான். எங்கள் அம்மா மறிக்கும் போது என் தங்கச்சும் வரல, எங்கள் அக்காவும் வரல, நான் ஒருத்தன் தான் கூட இருந்து அம்மாட்ட கடைசி ஆசீர்வாதத்தை பெற்று. நான் சொன்னேன்ல உன்ட்ட, நான் தான் கூட இருப்பேன், எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தான் வரும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை வாஞ்சி அருள் செய்கிறவர். எங்கள் 2 பேருமே எனக்கு நிச்சயமாக தரும் 100க்கு 100 பரலோகத்து போயிருப்பார்கள் என்று. அதுபோல் என்னுடைய மனைவியும் கூட, அவளுடைய கடைசி வார்த்தை, நான் பரலோக வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னாள். ஆகவே எனக்கு நிறைய உறவினர்கள் நான் பார்த்ததில்லை. எங்கள் அம்மா வழியிலையும் அப்பா அம்மா எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா வழியிலையும் அம்மா அப்பா எனக்கு தெரியாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் பரலோகத்தில் போய் அவங்கள பார்ப்பேங்கிற ஒரு நிச்சயம் எப்போதும் எனக்குள்ளே இருக்கும். மகிமையாய் அவர்கள் வீட்டிருக்கும்போது அவர்கள் எல்லாரையும் பார்ப்பேன். எனக்கு முன்பாக கடந்து போன அநேக பரிசுத்தவான்களையும் பார்ப்பேன். அந்த பெரிய ஜீவ புத்தகமே ஒரு மகிமையாய் நிரம்பி இருக்கும். அதிலே என்னுடைய பேரை ஆண்டவர் எழுதியிருக்கிறதை பார்ப்பேன். 43 வருடங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். என்னுடைய கிரீடம் எவ்வளவு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரியும். பூமியில் இருக்கும்போது நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு என்று கொடுத்தனால பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷங்களை ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அந்த ஜீவ நதி அரை ஓரமாய் அநேக பரிசுத்தவான்களோடு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறை கேட்பது எனக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். வேதத்தில் ஏனோக்கை குறித்து நான் அதிகமாய் தியானித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஏனோக்கை போல நான் உம்மோடு நடக்கிற பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று பல முறை கேட்டிருக்கிறேன். 1 கோடி வருஷம் இயேசுடைய முகத்தை பார்த்துவிட்டு பரலோக பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் எப்படி ஜெயங்கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள், எப்படி அந்த மகிமையை காத்து கொண்டார்கள், அதெல்லாம் கேட்டு அறிவது அவ்வளோ பாக்கியமாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதினார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. கொஞ்ச காலம் உபத்திரவங்கள் நமக்கு நித்திய கன மகிமை உண்டாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மகிமையான கல்யாண விருந்திலே 7 ஆண்டுகள் கிறிஸ்துவுடைய மணவாட்டியாய் மகிமையாய் வீற்றிருக்கிற ஒரு பாக்கியம். பிறகு பூமிக்கு இறங்கி வந்து 1000 வருடங்கள் இயேசுவோடு அரசாளுகிற ஒரு பாக்கியம். அதுக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே மகிமையின் ராஜாவாய் அமர்ந்து தேவ தூதர்களையும் ஆதாமிலிருந்து வந்த அத்தனை மனுமக்களையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அவ்வளோ மகிமையான பாக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக கோடி 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 யுகா யுகமாக தேவதூருடைய கை கோர்த்து
அந்த மகிமையின் தேசத்திலே பாடி நடனமாடி களி கூர்ந்து மகிழ்வது நமக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம். எனக்கா இவ்வளோ பெரிய மகிமை, எனக்கா அந்த மகிமையான வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தினீ. உமக்கு நான் அப்படி என்ன ஒரு பெரிய காரியம் செய்து விட்டேன். நீர் என்னை இவ்வளவாய் நேசிக்க நான் எம்மாத்திரம். ஆண்டவரை சொல்லி துதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். எதை இழந்து போனாலும் பரலோகத்தை இழந்து போகக்கூடாது. நம்முடைய ரிசல்ட் +2க்கு நிறைய பேர் வந்துட்டு, 10th வந்துட்டு, இன்னும் நமக்கு தான் வரணும். பாஸா ஃபெயிலா பிபிபி காலம் ஓதும்போது எந்த குடத்துக்குள்ள ஒரு பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டதோ மண்பாண்டைக்குள்ள, வெளிப்பார்வைக்கு மற்ற மண்பானையை போல உலகத்தாரை போல நம்ம காணப்படலாம். அவங்களும் மண்பாண்டது, நானும் மண்பாண்டும். அவங்களுக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணு, அவருக்கு ஒரு மூக்கு, எனக்கு ஒரு வாய், அவனுக்கு ஒரு வாய், அவனுக்கு 2 கை, எல்லாம் ஒன்று போல் 100 பானை இருந்தாலும் எனக்குள்ள அந்த மகாராஜாதி ராஜா அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்குள்ளே வைத்ததினாலே, எனக்குள்ளே மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறனாலே இந்த மண்பாண்டம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இது மறுரூபமாக்கும். அப்போதான் உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பதை கர்த்தருடைய வருகை நமக்கு வெளிப்படுத்தும். நேரம் முடிகிறது, இதோடு நான் முடிக்கிறேன். ஆகவே இந்த மகிமையின் ராஜாவை அவளோடு சந்திக்க எதிர்பார்ப்போம். பரலோகம் முழுவதும் மகிமையால் நிரம்பின ஒரு இடம். நம்முடைய அருமை ஆண்டவர், மகிமையின் ஆண்டவர், மகிமையின் ராஜா, மகிமையின் தேவன், மகிமையின் ஆவியானவர். உடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சித்தமானால் ஏதாகிலும் ஒரு புதன்கிழமை எனக்கு கிடைக்குமானால் நான் இன்னும் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேச விரும்புகிறேன், மகிமை குறித்து பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.